மோனா மோனா குட்டி மோனா குட்டி. இந்த கேட்ஸ் இருக்கிற பெரிய இதே இதுதான். நல்ல தெளிவாக நம்மளை தான் கூப்பிட்றாங்கன்னு தெரியும். தெரிஞ்சும் இவங்கெல்லாம் கூப்பிட்டா நம்ம எதுக்கு திரும்பணுங்கிற திமிரு. மோனா, இப்போ அந்த ட்ரீட் பேக்கெட்டை பிரிக்கிறேன் பாரு, அப்போ வருவீங்க. இந்தா சோட்டு, இந்தா சாப்பிடு. யாரா என்ன பிஸ் பிஸ்ங்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஏதாவது ஒரு முடிவெடு மோனா. ஒன்றா ஃபைட்டிங்க்கு போ, இல்லை தூங்கு. வந்து விளையாடணும்னு ஆசை, ஆனால் தூக்கமும் வருது. உங்களுக்கு சண்டை போடுறதுக்கு இடமே இல்லை. இவ்வளோ பெரிய பெட்டில் நான் எங்கே உட்காந்துட்ருக்கணும் அந்த இடத்துல வந்து சண்டை நடக்கணும். சேர்ந்துருக்க பார்ட்னரை பாருங்கள், ரோட் ரன்னர் சோட்டு. ரோட் ரன்னர் ரொம்ப குட்டியாக இருக்கும் போது சோட்டு தான் பிடிக்குது, என்னன்னு தெரில. ஏய் ரோட் ரன்னர், யார் இது? உங்கள் அண்ணாவா? குட்டி அண்ணாவா? ஆ, இவனுக்கே வந்து இவன் வேணும். யார்? விக்கி வேணும் விளையாடுறதுக்கு. உனக்கு கண்ணடிச்சிட்டான். ரோட் ரன்னருக்கு யார் வேணும்? சோட்டு வேணும். அம்மா தானே, அவன் குட்டியிலேருந்து உன்னை தூங்க வைக்கிறான் தானே. நீ இப்போ தூக்கம் வந்தாவே அவனை வந்து பிடிச்சிக்கிற. ம், இது யாரா? இங்கே பார்க்கலாம். சோட்டு, நீயே ஒரு குட்டி பையன். இன்னும் ஒருத்தன் பாடுறான் நம்பி அண்ணா அண்ணா அண்ணான்னு பின்னாடி சுற்றுறான். இந்த இம்சை தாங்க முடியல சோட்டுக்கு. என்ன பண்ணுறீங்க? ரோட் ரன்னரை நம்ம யாருக்குன்னா கொடுத்துடலாம். என்ன சோட்டு, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்களாம் பெரிய டாம் கேட் ஆகிட்டிங்கன்னா அவனை எல்லாம் அடிப்பீங்க, அவன் தாங்க மாட்டான். அதனால் நம்ம கொஞ்சம் மனசை கல்லாக்கிட்டு 2 ரோட் ரன்னரையும் யாருக்கே கொடுத்துருவோம். என்ன சொல்கிறேன்? கொடுத்துடலாமா? 2 ஆப்ஷன் உனக்கு. என்னடா என்ன வந்து கடிக்கிறேன்? கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன். சரி போ, இங்கே இருந்து அவங்ககிட்டே உதவாங்க போ. அதுவே அவனுக்கு ஓகேவான். உங்கள்கிட்ட அடியே வாங்கிக்கிறானா என்ன? என்ன ஒரு தூக்கம் பார்த்தீங்களா? மதியம் 2 மணிக்கு என்ன ஒரு ஆழ்ந்த தூக்கம். பரா கை ஆடிட்டே இருக்கு. பூனை பயங்கரமாக தூங்குன்னு தெரியும், ஆனால் இப்படிலாம் தூங்குன்னு தெரியல. ஆமாம், முழிச்சுட்டு தான் இருக்குங்க, ஆனால் கண்டுக்காதுங்க. நீ நல்ல தூக்கத்தில் இருக்க போலக்குது இந்த டைம். பார்க்கலாம். மூக்கை டச் பண்ணாச்சு எல்லோன்னு பார்த்தா முரட்டு தூக்கமாக இருக்கும் போல். நிறைய ஒட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 லேயராக போட்டு வச்சுருக்கேன். பெட் ஸ்ப்ரெட்டுக்கு மேலே நிறைய போர்வை போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே 4-5 நாளாக பயங்கர மழை வந்துட்டுருக்கனால இதுக்குள்ளே ஒருத்தர் இருக்கான். என்ன டிஸ்டர்ப் ஆகுதா தம்பி? பேசக்கூட கூடாதுங்கிறீங்க வீட்டில், என்ன விஷயம்? சரி பேசலடா, தூங்குறா. பாருங்கள், வெளியில் வந்து வெதர் வந்து பயங்கர சில்லுன்னு ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி குரூப் சேர்ந்துருவாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா லேயர் போட்டுறது பெட்டு மேலே. அப்போ தான் நம்ம எடுத்து அப்படியே வாஷ் பண்ண போட்டுடலாம். வெயில் காலம்னா வெளியிலே இருப்பாங்க. இந்த மாதிரி மழை வந்துட்டால் போதும். எப்படி பார்த்துங்களேன். இப்போ ரோட் போவியா? இங்கே பாரு ரோட் ரன்னர், நான் வரேன், வெளியே போவியா? வராத வராத.
திறக்க மாட்டேன், சும்மா அசைச்சு பார்த்தேன். போவியா மட்டும் நான் வராமல்? ஜம்ப் பண்ணி வாங்க. எதுக்கு தேவையில்லாத நேரத்தில் வெளியே போகிறீங்க? இல்லை டாகை பற்றி பயப்படுறீங்க. அங்கே பாருங்கள், 2 டாக் இருக்காங்களா? அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க, பழகிட்டோம் அப்படி. அவங்க வீட்லேயே அந்த ஃபஸ்ட்டு டாக் இருக்குது பாருங்கள், அவங்க வீட்லேயே ஒரு 6 பூனைக்குட்டி இருக்குது. இவங்க வந்து நம்ம டாக் தான், ஸ்ட்ரீட் டாக் தான். வெளியே போவியா? வெளியே போகக்கூடாது.